அண்ணா வணக்கம். வணக்கம். சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பாலியல் வழக்கு, நம்முடைய சகோதரி கனிமொழி மணிப்பூர் விஷயங்கள்லாம் மெழுகுவர்த்தி ஏந்தியெல்லாம் போராட்டம் பண்ணாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு வலையொலியில் பேசின மாதிரி ஜல்லிக்கட்டுக்காக இறங்கின இளைஞர் கூட்டம் கூட இன்னைக்கு இந்த பாலியல் வழக்கை முன்னிட்டு யாருமே வீதியில் இறங்கி போராட முன் வரல. ஸோ நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துட்டு கூட வெளிப்படையாகவே நீங்கள் அந்த கண்டனத்தை நீங்க அறிவிக்கிறீங்க. இந்த சட்ட நடைமுறை அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த சட்ட நடைமுறை இது போன்ற மனித மிருகங்களுக்கு ஈவு இரக்கமற்ற ஒரு மிக மோசமான செயலில் ஈடுபடுகின்ற குற்ற ஆவணங்களிலே கிட்டத்தட்ட சுமார் 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை சுமந்து ஆள் கடத்தல், வழிபறி, திருட்டு, பெண்களை தனியாக இருப்பவர்களை மிரட்டி செயின் பறிப்பு, பணம் பறிப்பு, பெண்களை தன் காம பாலியல் இச்சைக்கு உடன்படுத்திக் கொள்கின்ற இந்த காம கொடூரன் ஞானசேகரன் போன்றவர்கள் இந்த மண்ணில் சக மனிதர்களோடு வாழ்வதற்கே தகுதியற்ற ஒருவனாக நான் பார்க்கிறேன். அதனால் உடனடியாக தமிழ்நாடு அரசு சிறப்பு நீதிமன்றத்தின் மூலமாக அதிகபட்சம் 1 மாதத்திற்குள் நான் மரண தண்டனைக்கு எதிரான கருத்துடையவனாக இருந்தாலும் இது போன்ற நபர்கள், இந்த காம வெறியர்களை, பெண் பிள்ளைகளை தங்கள் இச்சைக்கு பயன்படுத்த மறுப்பவர்களை மிரட்டி, துப்பாக்கி முனையில் கத்தி முனையில் மிரட்டி இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனையை உடனடியாக தருவதற்கு தமிழ்நாடு அரசு, தமிழக முதலமைச்சரும் போர்க்கால அடிப்படையில் பணிகளை தொடங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய குரல் என்பது இப்ப நடக்கும் பொழுது வரல அப்படின்றத நீங்க பாக்குறீங்களா? இது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த தவறை செய்கின்றவன் அவன் எந்த கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அல்லது எந்த சமூக அமைப்புகளை சார்ந்தவனாக இருந்தாலும் எந்த சாதி எந்த மத ரீதியாக இல்லாமல் இதுல போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணவே கூடாது. இது மிகப்பெரிய ஒரு குற்றம். இன்னைக்கு பெண்கள் வீட்டுல இருந்து நிம்மதியா வெளியில போயிட்டு திரும்ப பாதுகாப்பா வீட்டுக்கு வர முடியுமா முடியாதா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட மெரினாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தேறியதாக, ஆனால் அவர்கள் நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ செல்லாமல் மௌனித்து விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி என் காதுகளுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக இது போன்ற அயோக்கியர்கள் எப்படி சமூகத்தில் கிட்டத்தட்ட 40 வழக்குகள் 40 சம்பவங்கள் ஈடுபட்டிருப்பதாக, ஆனால் அவருக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி 20 எஃப்ஐஆர்கள் தான் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூட ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியர்களை, ஒரு சமூக விரோதியை, ஒரு காவல்துறையின் கேஸ் ஹிஸ்டரி பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருவன் இதுவரையில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படவில்லை. எத்தனையோ பேரை நீங்க அப்பாவிலாம் பிடிச்சி என்கவுண்டர் போற அரசாங்கம் இது போன்ற படுபாதக செயலில் ஈடுபடுது. இப்ப பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகை இந்து தமிழ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெக்கான் குரானிக்கல் கடந்த காலங்களில் வந்திருக்கிற செய்தி, துப்பாக்கியோடு அவன் கைதாயிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நபரை சென்னை மாநகர காவல்துறை எப்படி இத்தனை ஆண்டு காலம் அனுமதிச்சிருக்கு? அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுடைய புகழ்பெற்ற ஒரு அரசு. 2 திராவிட கட்சிகள் தான் பெரும்பான்மை காமராஜுக்கு பிறகு இந்த மண்ணை ஆண்டிருக்கிறது. ஆக அவர்களுடைய அரசியல் தந்தை என்று போற்றப்படுகின்ற பெயர் அண்ணாவின் பெயரால் கட்சி நடத்துகிற அதிமுகவோ திமுகவோ அந்த பெயரால் இருக்கிற ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் இது போன்று பல சம்பவங்களை இந்த குற்றவாளி நடத்தியிருக்கிறான் என்ற தகவல்கள் தற்போது அதிர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்டவனை எப்படி சமூகத்தில் இதுவரையில் நீதியின் ஊடாக தண்டிப்பதற்கோ அல்லது காவல்துறையினுடைய தண்டனையிலிருந்து எப்படி அவன் தப்பித்தான்? யார் அவனை காப்பாற்றியது? ஆக இது போன்ற சமூக விரோதிகளுக்கு எந்த கட்சியும் உறுதுணையாக இருக்கக்கூடாது. நான் உங்கள் இந்த வலைவலியின் ஊடாக வேண்டுவது, இந்த மனித மிருகத்திற்காக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற, இந்தியாவில் வாழ்கின்ற எந்த வழக்கறிஞர்களும் இவனுக்கென்று பிணைக்கென்று ஆஜராக கூடாது. இவன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருந்து அந்த வழக்கை சந்தித்து அப்படி தண்டனை தட்டுவது கூட கால அவகாசம் ஆகிடும். அதனால என்னுடைய கேள்வி, இதற்கென்று ஒரு விரைவு நீதிமன்றத்தை உடனடியாக இது போன்ற குற்றங்களுக்கென்று அரசு நியமித்து அதற்கென்று சிறப்பு நிதியை ஒதுக்கி உடனடியாக சம்பந்தப்பட்ட சாட்சி ஆவணங்கள், இப்ப இவனை பொறுத்தவரை எல்லா சாட்சி ஆவணங்களும் ஏற்கனவே இருக்கு, இதையே கொண்டு அவனுக்கு உச்சபட்ச மரண தண்டனை விதிக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். சென்னை ஆணையர் இது எங்களுடைய டெக்னிக்கல் எரரு, இது கம்ப்யூட்டர் தப்பு செஞ்சு போச்சு, நாங்க தப்பு செய்யல, ஒன்றிய அரசனுடைய சிஐ தப்பு செஞ்சிச்சு அப்படி என்றெல்லாம் சொல்லி தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடாது, தப்பித்துக் கொள்ளக்கூடாது, நழுவி கொள்ளக்கூடாது. இது மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்றுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம். எல்லாம் இளம் பெண்கள்
இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், கற்பழிக்கப்பட்டு. அதுக்கு இன்னைக்கு 7 நாட்கள் ஆகி இன்னைக்கு இதுவரையில் அது கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வேலூர் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவி ஆண் தோழனோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வட இந்திய கும்பல் அவரை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு அநியாயமா கொண்டுட்டாங்க. அப்புறம் அவங்க வடமாநிலத்துக்கு தப்பிச்சு போன பிறகு அதற்காக எங்கள் கட்சி கூட போராட்டங்களை முன்னெடுத்து ஒரு நெருக்கடி கொடுத்த பிறகு வடமாநிலத்துக்கு சென்று அவர்களை கைது செஞ்சாங்க. ஆக தொடர்ச்சியாக நாளொரு மேனியும் பொது ஒரு வண்ணமும் இளம் பெண்களும், நான் சொன்ன மாதிரி பச்சை குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரையிலும் இது போன்ற மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாகிறாங்க. ஆக இதை வந்து அரசுகள் வந்து அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது திமுகவாக இருக்கலாம், கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும், இந்தியாவில் இல்லை எந்த மனித குலத்தில் இது போன்ற சம்பவங்கள் மனிதர்கள் வாழ்கின்ற இடங்களில் நடந்தாலும் அது மனிதகுலம் கண்டிப்பாக கண்டிக்க முன்வர வேண்டும். இதில் அரசியல் கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டணி கட்சி, எதிர்கட்சி எல்லாம் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கோ நம்முடைய உறவுகளுக்கோ பாதிப்பில்லாத ஒரு சூழல் தான் உருவாகும் இது போன்ற மனித மிருகங்களா. தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே வந்து அரசு மாறினாலும் கூட இந்த தமிழக காவல்துறை வந்து கரங்கள் கட்டப்பட்டுள்ளது. நீங்க வேங்க வயல் எடுத்துக்கோங்க, பொள்ளாச்சி வழக்கு எடுத்துக்கோங்க, இன்னைக்கு வரைக்குமே அதுக்கான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு குற்றவாளிக்கும் பின்னாடி ஒரு அரசியல் பலம் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? ஆமா, இன்னைக்கு வந்து எல்லா குற்றவாளிகளும் ஏதாவது ஒரு எந்த கட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த இந்த சொல்லுவாங்கள்ல இந்த வட்டம், மாவட்டம், மாநிலம் அப்படின்ற ஏதாவது ஒரு உறவு அல்ல ஜாதி அமைப்பு, மத அமைப்பு, ஏதாவது ஒரு பின்புலத்தில் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். அப்படிதான் இந்த ஞானசேகரனும் தப்பித்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். பொள்ளாச்சி வழக்கிலும் அப்படிதான் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களால் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் நான் என்னுடைய ஆதங்கத்தை பல வலைவலிகளிலே தெரிவித்திருக்கிறேன். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறிய போது இந்த நாட்டில் இதை தட்டி கேட்பதற்கு, இதற்கு தண்டனை கொடுப்பதற்கு என்றே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு விடுதலை படை என்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அது போன்ற போர்க்குணம் கொண்ட தங்கள் உயிரை தந்தாவது பெண் பிள்ளைகள் உயிரை காப்பாற்ற வேண்டும், பாலியல் வன்கொடுமையிலிருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இயங்கிய முற்போக்கு அமைப்புகள், இயக்கங்கள் இல்லாத ஒரு சூழல் தான் இதற்கும் இது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து வசதி உள்ளவன் நீதிமன்றத்தை உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள்லாம் 2 மணிக்கு நள்ளிரவில் வழக்கு எடுக்கிறாங்க. யாருக்கு? பணம் உள்ளவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, சாதியில் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு. இன்னைக்கு பார்த்தா ஒரு வழக்குல ஒருத்தருக்கு ஒரே நாள்ல அவர் மீது இருந்த 7 வழக்குக்கு பிணை. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? காஞ்சி சங்கராச்சாரியர்களுக்கு நள்ளிரவு 3 மணிக்கு நீதிமன்றங்கள் கூடி விசாரிக்குது. டெல்லியில் அதே மாதிரி வசதி படைத்தவர்களுக்கு சீனியர் கவுன்சில் போய் நீதிமன்றத்தினுடைய நீதியரசுடைய வீட்டுக்கு போது கதவை தட்டி மனுவை கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில நீதிபதி கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டை திறந்து நீதி பரிபாலன முறையை கையாளுறாங்க. ஆக இங்க ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு இருக்கிற இந்த நீதி, இது எல்லாம் இந்த சமநீதி, சமூக நீதி இல்லாத ஒரு சூழல் தான் இந்தியாவில் குறிப்பாக பாரதிய ஜனதா ஆட்சி வந்த பிறகு இன்றைக்கு மாறி வருகிறது. அதுக்குதான் உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர்களை கூட ஆளுங்கட்சி தனது கட்டுப்பாட்டு கொண்டு வருகிறது. ஏற்கனவே நீதி பரிபாலன முறையில் இந்த அரசியல் கட்சிகள் தலையிடுறாங்க, குறிப்பா பாரதிய ஜனதா, RSS போன்ற பெரும் அமைப்புகள் தலையிடுறாங்கன்னு சொல்லி இந்திய வரலாற்றில் இதுவரையில் இல்லாத வண்ணம் கிட்டத்தட்ட ஒரு 5 நீதியரசர்கள் டெல்லியில பத்திரிகையாளர்களை வந்து சந்திச்சாங்க. எங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க, எங்களால நீதி பரிபாலன முறையா நடத்த முடியல அப்படின்னு. ஆக இது வந்து இந்திய அளவிலும் இருக்கு, மாநில அளவிலும் இருக்கு. ஆக இது முற்றுமுழுமாக இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். நீதி பரிபாலன முறையில எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது. அதுபோன்று காவல்துறையினுடைய விசாரணையிலும் காவல்துறையினுடைய அமைப்பு முறையிலும் எந்த அரசியல் தலையீடும் இல்லாத நேர்மையான, நியாயமான, கண்ணியமான காவல்துறை அதிகாரிகளை நியமனம் செய்து அவர்களுக்கு நீங்க அவர் கனவுல கூட லஞ்சம் வாங்கணும், கமிஷன் வாங்கணும், பணத்தை சேர்க்கணுன்ற எண்ணம் வராத அளவுக்கு நம்ம மக்கள் வரி பணத்தில் அவர்களுக்கான சம்பளம், வசதி, வாய்ப்பு, அந்த குழந்தைகளுக்கு படிப்பு போன்ற வசதிகளை செய்து கொடுத்து இது போன்ற ஒழுங்கினமான செயல்களும், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும், மோசமான சமூகங்களும் நடைபெறாத வண்ணம் பாதுகாக்கணும். அதை நீங்கள் தவறுகின்ற போது அதே இடத்துல உங்களை டிஸ்மிஸ் செய்து உங்களை சிறைப்படுத்துவோம் என்கிற அளவுக்கு சட்டங்களை நாம் கொண்டு வரணும். அதையெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு இங்க நேர்மையான ஒரு அரசியல் உருவாக வேண்டும். அந்த அரசியலை நோக்கித்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உங்க மனச்சான்று தொட்டு நீங்க பேசணும். முதல்வர் வந்துட்டு, தமிழக முதல்வர் வந்துட்டு போதை பொருளுக்கு எதிராக வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி பெண்கள் சார்பாக நான் வந்து முன்வைக்கிறேன். குடிச்சா போதை ஏறுமா ஏறாதா? கண்டிப்பா ஏறும். அதான் நான் கேட்கிறேன், ஏன் போதைப் பொருள் லிஸ்ட்ல வந்துட்டு மது வரல? நான் தான் கேட்கிறேன். இது ஒரு உலகத்திலேயே ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கைகளை இந்திய அரசுகளில் இருக்கிற மாநிலங்களும் தமிழக அரசு செய்கிறது. அது என்னன்னா, இவங்க விற்கிற அந்த சாராய பாட்டில்ல குடியை கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்றீங்க. அப்புறம் என்னத்துக்கு அதை நீங்க விற்கிறீங்க? இதையே IAS IPS அதிகாரிகள்
இதை வந்து மானிட்டரிங் பண்றாங்க வார வாரம். உங்களுக்கு தீபாவளிக்கு நீங்க டார்கெட் வைக்கிறீங்க, 500 கோடி அச்சீவ்மெண்ட்ஸ் வைக்கிறீங்க. ஆக நான் தான் சொல்றேன், எல்லா குற்றங்களுக்கும் தாய் மடி எதுன்னா குடிதான், போதை தான், கஞ்சா தான். ஆக அதை உருவாக்கி விட்டு அப்புறம் அங்க தவறு நடந்து போச்சு, இங்க தவறு நடந்து போச்சு, நீங்க பொண்ணை ஒழுங்கா வளர்க்கல, உங்ககிட்ட பொண்ணியா 10 மணிக்கு மேல அங்க போச்சு அவனோட அப்படின்ற கேள்வி எழுப்புறதெல்லாம் அடிப்படை காரணம் எங்க இருந்து வருது? இதுல இருந்து தான் வருது. அதனாலதான் நான் சொல்றேன், எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாக நாங்க சொல்றேன், நான் இருந்த 1989க்கு பிறகு நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து நாங்கள் இந்த பூரண மதுவிலக்காக நாங்கள் போராடுகிறோம். ஒரு சொட்டு மது இல்லாத, போதை இல்லாத ஒரு தமிழகமாக இது உருவாக வேண்டும் என்பதுதான் நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பிரதான கொள்கை. அதிலிருந்து வெளியேறி நான் தொடங்கிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பிரதான கொள்கையும் அதுதான். அதற்காக நாங்கள் பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி அரசு டாஸ்மாக் கடைகளை அடித்து நொறுக்கி உங்களை போன்ற சமூக ஊடகங்களில் நேரடியாக அதை ஒளிபரப்பு செய்து அதனால் என் கட்சிக்காரர்கள் பலர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டார்கள். தாய்மார்களின் தாலி இருக்கிற சாராய கடைகளை அடித்து உடைத்ததற்காக படித்த, பட்டம் பெற்ற, சமூக மாற்றத்தை விரும்பிய, எந்தவித கிரிமினலும் பின்னணியும் இல்லாத என் தோழர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே சிறை சென்றார்கள். 40 வழக்குகளை கொண்ட கொலை பின்னணி, குற்ற பின்னணி, பாலியல் பின்னணி உள்ளவர்கள் வெளியில் இங்கு நடமாடுகிறார்கள். ஆக இது எல்லாம் நாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்க்கிறோம். நான் கூட்டணி என்பது ஒரு தேர்தலுக்கான 1 லட்சம் மக்களின் குரலாய் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கான ஒரு பெரும் வாக்குகள், என் உறவுகள் செலுத்துகிற, என் பங்கு பங்காளி, என் உறவினர்கள் செலுத்துகின்ற இந்த பெரும் கட்சிகளோடு ஒரு தேர்தலுக்கான ஒரு உடன்படிக்கையை தவிர இவர்கள் செய்கின்ற, இந்த அரசுகள் செய்கின்ற அல்லது இந்த கட்சிகள் செய்கின்ற தவறுகளுக்கு கூட்டணியில் இருக்கிறான் என்பதற்காக துணை போகிற ஆள் அல்ல வேல்முருகன். இன்னும் சொல்ல போனால் திண்டுக்கல்ல இதே திராவிட கட்சிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான சாராய பாட்டல்களை ஏற்றிச் செல்கின்ற மிகப்பெரிய டாரஸ் லாரியே திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மறித்து அதை நிறுத்தி அதில் இருக்க கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான பாட்டல்களை சாலை முழுவதும் கொட்டி அதை உடைத்து தீயிட்டு கொளுத்தி 6 என் தோழர்கள், ஒருவர் 2 பேரில் 6 பேர் 1 ஆண்டு வரையிலும் தடுப்பு காவல் சட்டத்தில் உள்ளே இருந்தார்கள். அத்தனை சாராய பாட்டல்களுக்குமான விலையை அரசே பிபிடி ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை பயன்படுத்தி போட்டு நீதிமன்றத்தில் அந்த தொகையை கட்டினால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களுக்கு பிணை கிடைக்கும் என்று நெருக்கடி கொடுத்த அரசு தான் கடந்த கால அதிமுக அரசு. திமுக அரசு வந்த பிறகும் நாங்கள் இதை எதிர்த்து போராடி வழக்கை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுதான் நான் பல கூட்டங்களில் சொன்னேன். இது எல்லாம் அடிப்படை மாற்றம். இங்க ஒரு அரசியல் மாற்றம் என்பது இங்க வந்து லஞ்சம், லாவண்யம், ஊழல், மது ஆலை, மது கடைகளை மூடுறதுக்கு முன்னாடி மது ஆலைகளை மூடுங்க, உற்பத்தி செய்யற பெரு நிறுவனங்களை மூடுங்க. அடுத்து மது கடைகள் இல்லாம போக போறது. அதுல பணி செய்யற தம்பிகளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேக்லாக் வேக்கன்சிகளுக்கு அவங்கள அந்த வாய்ப்புகளை கொடுங்க. எம்ஏ படிச்சவனையும், பிஏ படிச்சவனையும், தமிழ் படிச்சவனும் போய் சாராய கடையில ஊத்தி கொடுக்குற வேலை கொடுக்கறதா ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை? அது எந்த அரசாங்கம் இருந்தாலும். ஆக இது எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக வெகு மக்களை அணிதிரட்டி போராட்ட களமே பொது வாழ்வு என்கிற தளத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு எதிராக வந்துட்டு சினிமா வந்து இருக்குது, சீரழிவதற்கு அது ஒரு காரணம் என்றாலும் கூட அண்ணன் திரும்ப பேசும்போது காதல் திருமணத்தை வந்து ஆதரித்து 10 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கணும், காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ற பொழுது காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமுதாயத்தில் திணிக்கிற மாதிரி இல்லையா? அது இல்ல, காதலிக்கிறதுக்கெல்லாம் போய் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் என்கிற அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. காதல் என்பது இயற்கையானது. ஒரு இரு பாலினும், ஆண் பெண் பாலினும், அது எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் அது தொடர்கிறது. என் இயற்கைக்கே கூட காதல் இருக்கிறது என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக காதலுக்காக நீங்கள் காதல் செய்யுங்கள், அப்படி காதல் செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் என்று சொல்வதெல்லாம் அது அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. காதலை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதற்காக காதல் செய்கின்றவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அரசு, அதை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்வதெல்லாம் அவர் எந்த கருத்தை எப்படி முழுசா அவர் சொன்னார் என்பது நான் பார்க்கல. அவருடைய அந்த முழு கூற்றை நான் கேட்கல. அதனால அப்படி ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருந்தால் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்க இப்போ முன்னாடி வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் வந்து சரி செய்யணும் அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு எதிராக வந்து உங்களை மாதிரியான ஆட்கள், நீங்க, அண்ணன் திருமா, தனியரசு சார், வீனரசு அப்பா, அந்த மாதிரி அண்ணன் சீமான் உட்பட அனைவருமாக ஒன்றாக இணைந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து நீங்க ஒரு மாபெரும் ஒரு சக்தியாக உருவாக கூடாது, நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க? அதான் இதற்கான விடைகள் நான் பல தொலைக்காட்சிகள்ல நான் பேசிட்டேன். நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நான் வெளியேற்ற பிறகு நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தொடங்கி
இங்க இருக்கிற தமிழ் சமூகத்தை நீங்கள் சொல்லுகிற அத்தனை ஆளுமைகளோடும் பேசி ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து பல முயற்சிகளை மேற்கொண்டேன். 2016 தேர்தலை முதலாக நான் சந்திக்கின்ற போது நான் அண்ணன் வெயினரசு மூலமாக சீமானவருடன் பேசினேன். அதுபோன்று மற்ற குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களோடு பேசி, ஐயா மணியரசன் போன்றவர்களோடு பேசி, இங்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இல்லாத தமிழர் தலைமைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், முற்போக்கு இயக்கங்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, சுற்றுச்சூழல் இயக்கங்கள், சிறுபான்மை இஸ்லாமிய நண்பர்கள் என்று அனைவரும் சேர்ந்து ஒரு மாற்று அரசியல் கூட்டணியை நாம் உருவாக்கும் என்று சொன்னேன். அதற்கு நான் சொன்ன எந்த தலைவர்களும் என்னோட உடன்பட வரவில்லை. ஆனால் நான் அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன். 2016 பேசினேன். அதற்கு பிறகு நடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்கள் சொன்ன தலைவரோடு நான் பேசினேன். அதற்கு பிறகு நடந்த 2021 தேர்தலையும் நீங்கள் சொன்ன தலைவரோடு பேசினேன். யாரும் அவர்கள் ஒத்து வரவில்லை. அதனால் தான் நான் 2016 நான் தனியாக நின்னேன். அப்போ தனியாக நிற்கும் போது நான் ஏனைய என்னுடைய தோழமை நீங்கள் சொன்ன இந்த தலைவரோடு முரண்பட விடக்கூடாது என்பதற்காக இவர்களெல்லாம் போட்டியிடாத 20 சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் நான் வேட்பாளரை நிறுத்தினேன். உதாரணத்துக்கு கடலூர் தொகுதியில் திரு சீமான் அவர்கள் போட்டியிட்டார்கள். ஆனால் அவருக்கு எதிராக நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வேட்பாளரை நிறுத்தலை. ஆனால் நீங்கள் சொன்ன அதே சீமான் நான் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் நின்ற நெய்வேலி தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தினார்கள். அதுமாதிரி நீங்கள் சொன்ன பாமக அவர்களும் மற்ற தலைவர்களும் அவர்கள் எனக்கு எதிராக வேட்பாளர்கள் நிறுத்தினார்கள். ஆனால் எனக்கு இருக்கிற அந்த புரிதல், எனக்கு இருக்கிற அந்த விட்டு கொடுப்பு, தமிழ்ச்சாதிகள் நாம் ஒன்றாக வேண்டும், தமிழர்கள் நாம் ஒன்றாக ஆக வேண்டும் என்பதை நான் உளப்பூர்வமாக, மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக நான் பேசுகிறேன். ஆனால் மற்றவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் வெறும் பேச்சுகளாகத்தான் இருக்கிறது. நடைமுறையில் அவர்கள் இதற்கு நேர் எதிராகத்தான் தங்கள் பணியை, தங்கள் தேர்தல் உத்தியை வகுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் யார் சொல்லி வகுத்துக் கொள்கிறார்கள் அல்லது யார் சொல்லி அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். சினிமா நடிகர்களுக்கு கட் அவுட் வைக்கிறோம், பாலாபிஷேகம் பண்றோம், இந்த மாதிரி நம்ம விமர்சனம் முன்வைத்தாலும் கூட 5 முதல்வர்களை நம்ம சினிமா துறையில இருந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இப்ப நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கு. அவருடைய அரசியல் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு பொதுமக்கள்லாம் விமர்சனம் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நீங்களே பட்டியல், நீங்க ஒரு பத்திரிகையாளர், என்ன டிஃப்ரெண்டான பனையூர்ல இருந்து கொண்டு அறிக்கை விடுவதும், பனையூர்ல இருந்து கொண்டு ட்வீட் போடுறதும், பனையூருக்கு அழைத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 50 பேருக்கு உதவி செஞ்சுட்டு அதை ட்ரெண்ட் ஆக்குறதும், கவர்னரை சந்தித்து விட்டு பத்திரிகை ஊடக நண்பர்களை கூட பார்க்காமல் அவர் என்ன அறிக்கை கொடுத்தாரு, என்ன மனு கொடுத்தாரு, அதை கூட இந்த கோரிக்கை நான் தமிழக மக்களுக்காக முன் வச்சிருக்கேன். என்னுடைய அன்பு சகோதரிகளுக்காக நான் இந்த கோரிக்கை அரசிடம் வச்சிருக்கிறேன். இல்லை அரசு பிரதிநிதியாக இருக்கிற, கவர்னர் ஒன்றிய அரசு பிரதியாக இருக்கிற, தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கிற ஆளுநர் கையில் கொடுத்துருக்கிறேன்னு கூட சொல்ல விரும்பாத விஜய் அவர்கள் என்ன அரசியல் மாற்றத்தை தரப்போறார் என்பதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறத நீங்க அது என்ன செய்யறது? அதான் உலகத்துல எனக்கு அதான் ஒரு மிகப்பெரிய கவலை. இங்க சினிமா நடிகர்களுக்கு கோயில் கட்டுறது, பாலாபிஷேகம் செய்வது, மண்சோர் சாப்பிடுவது, உடைகளை அவித்து விட்டு வேப்பிலைகளை ஆடையாக அணிந்து அங்க பிரச்சனை வருவது எதுக்காக? இவர்களுடைய கதாநாயகர்கள் படம் 100 நாள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக திருப்பதிக்கு நடந்தே போய் மொட்டை போடுறது, பழனிக்கு பாத யாத்திரை போகிறது, இது எல்லாம் ஒரு அறியாண்மை, ஒரு மூட நம்பிக்கை. இதற்கெல்லாம் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்றால் புலவர் கலியபெருமாளை படிக்கணும், தோழர் தமிழரசனை படிக்கணும், தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை படிக்கணும், சமகாலத்தில் நம்மோடு வாழ்கின்ற ஐயா நல்லக்கண்ணு, நெடுமாறன் போன்ற, ஐயா மணியரசன் போன்ற என் அண்ணன் ஒரு தனி மனிதராக இருந்தாலும் கூட அண்ணன் நம்முடைய வீணரசு போன்றவர்கள் இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகால தமிழ் சமூகத்தின் தமிழ்நாட்டின் வரலாற்றை, சீபா ஆதித்தனார் வரலாற்றை, ஜீவாவின் வரலாற்றை, எல்லை மீட்பு போராளி திருத்தணி விநாயகத்தினுடைய வரலாற்றை, இன்றைக்கு தன் உயிர் மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உண்ணா நோன்பிருந்து உயிர் தியாகம் செய்த சங்கரலிங்க நாடாரை, ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒருவராகவே வாழ்ந்து மறைய வேண்டும் என்று ஆதிக்க சாதிகள், ஆதிக்க அரசுகளுடைய பயங்கரவாதத்திற்கு அடிபணியாமல் களத்தில் நின்ற மாவீரன் இமானுவேல் சேகரனாரை, அல்லது சுதந்திர தாகத்திற்காக தன் மக்களை ஒரு அரசியல் படுத்திய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களை, அல்லது நம்முடைய விடுதலைக்காக இந்தியாவின் வரலாற்றிலேயே முதல் ஒரு விடுதலை போராளியாக, தற்கொலை படை கொடையாளியாக, விடுதலை புலிகளுடைய தற்கொலை படைக்கே முன்னித்தியராக இருந்த நம்முடைய சமூகத்தில் பிறந்த, தமிழ் சமூகத்தில் பிறந்த குயிலினுடைய வரலாறு, வேலு நாச்சியாருடைய வரலாறு, என்னுடைய சொந்த உறவுகளாக இருந்து இந்த சுதந்திர விடுதலைக்காக இந்த சென்னை செயின்சார்ஜ் கோட்டை அமைவதற்காகவே தனது கோடிக்கணக்கான சொத்தை தாரை வார்த்த சென்னையப்ப நாயக்கர், பாரதிக்கு கவி பாட மறுத்த தருணத்தில் நான் பாடுகிறேன் என்று கவி பாடி நம்முடைய
அன்றைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடுஞ்சிறையை அனுபவித்த சேலம் அர்த்தநாரீஸ்வரருடைய தியாகம், காந்தியை இந்த மண்ணில் அழைத்து வந்து விடுதலை போராட்ட உணர்வுகளை ஊட்டிய கடலூர் அஞ்சலை அம்மாள், மயிலாடுதுறை நாகப்ப படையாச்சி, இதுபோன்று தந்தை பெரியாருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பகுத்தறிவு, பெண் விடுதலை, சமத்துவம், சமநீதி, சமூக நீதியை பேசிய அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயகருடைய வீரம் செறிந்த வரலாறு, அல்லது எங்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய தியாகம், அவருடைய வரலாறு, இது எல்லாம் இன்றைய என் சமூகத்திற்கு, இந்த 75 ஆண்டுகள தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் இந்த வரலாற்றை என் இளையோருக்கு, என் மாணவர் சமூகத்திற்கு சொல்லித் தராதனுடைய விளைவுதான் இங்கு இந்த சினிமா நடிகர்களுக்கு பாலிபிஷேகமும் கட்டவுட் வைப்பதும், மத ரீதியாக என் தமிழ் சமூகம் இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் என்று பிரிந்து கிடப்பதும், இங்கு தேவன், தேவேந்திரன், பறையன், பல்லன், கவுண்டன், அருந்ததின் என்று அடித்துக் கொள்கின்ற இந்த தமிழ்ச்சாதிக்குள்ளேவே நாம் பிரிந்து கிடக்கிற இந்த மோசமான ஈழ்செயலுக்கு எல்லாம் காரணம், எம்மை ஆண்டவர்கள் எமக்கான வரலாறை, எமது இனத்தின் வரலாறை என் நாளைய தலைமுறை கைகளில் பாடமாக தராததனுடைய விளைவுதான் இத்தனை இடர்பாடுகளையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் ஒட்டுமொத்தமாக திரைத்துறையே எதிர்க்கவில்லை. ஆனால் அந்த திரைத்துறையின் வெளிச்சத்தினூடாக, இந்த திரைத்துறையின் புகழின் ஊடாக இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்கிற ஒரு நிலைமை எனக்கு தெரிந்து இந்தியாவில் 1 அல்லது 2 மாநிலங்களில் தான் இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும். இந்த மண்ணிலிருந்து தனக்கான ஒரு தலைமை, இந்த மண்ணின் மக்களிலிருந்து, இந்த மண்ணின் நடக்கிற அத்தனை விடயங்களிலும் இருந்து பங்கெடுத்து தன்னை வரித்து கொண்டு இந்த மக்களோடு மக்களாக கைகோர்த்து அடி வாங்கி, உத வாங்கி, வழக்கு வாங்கி, தனி மனிதனாக இருந்து கூட இந்த மண்ணுக்காக போராடுகின்ற அந்த போராளிகளின் வீரம் செறிந்த அந்த வரலாற்றை, அவர் கடந்து வந்த பாதைகளை தெரிந்து கொண்ட ஒரு தமிழ்ச் சமூகம் இந்த மண்ணில் உருவாக வேண்டும். அந்த தமிழ்ச் சமூகம் 100% வாக்களிக்கக்கூடிய தமிழ்ச் சமூகமாக வாக்களித்து இந்த நாட்டில் ஒரு அரசு உருவானால்தான் அது மக்களுக்கான அரசாக இருக்கும். அந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்கான ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து தான் இன்றைக்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த 2025ஆம் ஆண்டு அதற்கான ஒரு முதல் ஒரு தொடக்கத்தை தொடங்குகிற ஆண்டாக அந்த ஆண்டு அமையும். கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் நீங்கள் சொன்ன உங்களை போன்ற பத்திரிகை ஊடக தமிழ் சமூகத்தின் மிகச்சிறந்த ஆளுமைகள், பத்திரிகையாளர்களுடைய மிகப்பெரிய ஆவல், மிகப்பெரிய தேடலாகவும் இதுவாகத்தான் இருக்கிறது. இதை நோக்கி தமிழ் சமூகம் சிந்திக்கும், அதற்கான பயணத்தை தொடங்கும் என்று நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. டிஎம்கே 26 வரப்போகுது. டிஎம்கே கட்சிக்கு வந்துட்டு கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற மாதிரியே மக்கள் வந்து விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இந்த சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு எதிராகவே ஒரு கருத்து. அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரையில, நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில, நீங்க வந்து இந்த சட்டமன்றத்துக்கு உள்ளே சென்று இந்த கூட்டணி அமைத்ததில் இருந்து தொடங்கியதிலிருந்து நான் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசிக்கொண்டுதான் வருகிறேன். பரந்தூர் விமான நிலையம் எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு 800 அணுமின் நிலையம் சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு அதானி துறைமுகத்துக்கு எங்களுக்கு கடல் வளத்தை தாரை வார்த்தை எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கிறேன். கூட்டணியில் இருந்து கொண்டு தான் திமுக என்கிற அந்த ஆளுங்கட்சியை தவிர்த்து அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து 1 லட்சம் மக்களை திரட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பாக NLC வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு நான் வந்து உரிய இழப்பீடும், அவர்களுக்கு நிரந்தர அரசு வேலை வேண்டும் என்று என்னுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு தான் தடைகளை மீறி நான் வந்து பரந்தூர் விமான நிலைய போராட்ட களத்திற்கு 1000 காவலர்கள், ஒரு 5 SP, 2 DIG, ஒரு IG, இத்தனை தடைகளையும் தாண்டி அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்றிருக்கிறேன். ஆக என்னை பொறுத்த வரையில் நான் மக்களுக்கானவன், இந்த மண்ணுக்கானவன், இந்த மொழிக்கானவன், இந்த இனத்திற்கானவன். அதில் நான் சரியா இருக்கிறேன். ஆக சரியா இருப்பவர்களை இந்த சமூகம் சரியாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்குரிய பத்திரிகை ஊடகங்கள், உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன். அந்த அறிக்கையை இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் வெளியிடணும், பத்திரிகைகள் வெளியிடணும். ஆனால் அப்படி எதுவுமே வெளியிடுறது இல்லை. அப்போ இங்கே யார் சரியானவர்களோ, யார் இந்த மண்ணுக்கானவர்களோ, மக்களுக்கானவர்களோ, நேர்மையானவர்களோ, லஞ்சம், லாவண்யம், ஊழலுக்கு எதிராக இருக்கிறார்களோ, என்ன சொல்லுவாங்க, கனிம வள கொள்ளையில் ஈடுபடாம, லாட்ரி விற்காம, சாராயம் விற்காம, சாராய ஆலை நடத்தாம, பார் நடத்தாம, அப்ப இந்த தொழில்களை எல்லாம் செய்யாமல் இந்த மக்களுக்கான பிரச்சனைகளிலே கவனம் செலுத்தி போராடுகின்ற இது போன்ற ஆளுமைகளுடைய செய்திகள் இந்த மக்களால் பார்க்கப்படணும். இந்த மக்களுக்கு அந்த செய்திகளை பத்திரிகை ஊடக தர்மத்தோடு கொண்டு போய் சேர்க்கணும். இங்க அப்படியேப்பட்ட ஒரு சிஸ்டம், அப்படியேப்பட்ட ஒரு முறைமையே இல்லை. இங்க டிவி நடத்துறவன், பத்திரிகை நடத்துறவன்லாம் யாருன்னா என்ன, மண்ணு திறவன், கல்வி கொள்ளையில் ஈடுபட்டவன், 6 ஏரி குளங்களை வளைத்து கொண்டவன், சாராய ஆலைகள் நடத்துறவன், லாட்ரி சீட்டு நடத்துறவங்க தான் இன்னைக்கு ஊடகம் இருக்கு, பத்திரிகை இருக்கு. ஆக அதான் இன்னைக்கு பெரிய கேடே என்னன்னா, இங்க நல்லவர்களை, இங்க நல்ல கண்ணையாவை கொண்டு போய் சேர்க்காது என்னுடைய குற்றமும் உங்களுடைய குற்றமும் இல்லை.
இந்த பத்திரிகை ஊடகத்தினுடைய குற்றம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதது 4வது தூண் என்று சொல்லக்கூடிய அவருடைய நேர்மை, அவருடைய அப்பழுக்கற்ற அரசியல், சுதந்திர இந்தியாவிற்காக அவர் 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம், அதுபோன்ற எண்ணற்ற, நான் சொன்ன பட்டியலிட்ட எண்ணற்ற முன்னோர்கள் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளப்பரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனா அவருடைய வரலாறுகள் இந்த மக்கள் ஒவ்வொரு தமிழ் சமூகத்திலும், இப்ப தேவநாய பாவனருக்கு மணிமண்டபம் அமைக்கணும்னு நான் தான் பேசுறேன். அது மாதிரி மருது இருவருக்கு சிலை அமைக்கணும்னு நான் தான் சட்டமன்றத்தில் பேசுறேன். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகளை குறித்து இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பேசப்பட்டிருக்கதா? அவருடைய ஈகம், அவருடைய வீரம் அங்கு வரலாற்று பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கதானா? இல்லை. காரணம், இங்கு ஆண்ட அரசுகள் அந்தந்த தேர்தலுக்கு அந்தந்த மக்களிடம் வாக்கு பெறுவதற்கான வாக்கு அரசியல் செய்திருக்கிறார்களே தவிர வரலாற்று அரசியல் இந்த மண்ணில் செய்யப்படவில்லை. அது முழுவதுமாக செய்யப்படவில்லை. ஏதோ அப்போ ஊருக்கா மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுட்டு ஒரு அரசியல் நடந்திருக்கு. இது எல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய அந்த கேள்வியின் நியாயத்தை நான் உணர்கிறேன், மற்றவர்களும் உணர்கின்ற போது இதற்கெல்லாம் ஒரு சரியான விடை கிடைக்கும். நன்றி. நன்றி. வணக்கம்.